எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 8/5/2024 நம்ம எம்டி சார் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா பிளான் அப்கிரேட் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. அதில் வந்து யாருனாலும் வந்து சிஎம் பிளானு, எந்த கோல்டு, டைமண்டு இது வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து இதுக்கு ஒரு என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மைவி3 ஆயுர்வேதா கேப்சூல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் வந்து கொடுக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல்னால் இல்லை, இன்னையிலேருந்து சரிங்களா, இன்னையில் 8ஆம் தேதியிலேருந்து அப்கிரேட் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னா மைவி3 இம்யூனோ ப்ராடக்ட்டு. அதாவது இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 18% வருதான். அதுக்கடுத்து அந்த ஆயுர்வேதா இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்திருப்பாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து 12% ஜிஎஸ்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கெட்டின அமௌண்ட் வந்து இப்போ வந்து பழைய அமௌண்ட்லேயே நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வரையும் தெரியும்னா ஜூன் 4ஆம் தேதி வரையும் நம்ம வந்து பழைய அமௌண்ட்லேயே கட்டிக்கலாம். ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த 18% ஜிஎஸ்டியோடு நம்ம கட்ட வேண்டியிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து சில்வர் வந்து இனிமேல் கிடையாது சரிங்களா. கோல்டு, டைமண்டு அந்த 3 இது தான் இருக்கும். அதுக்கடுத்து தேவைப்படுறவங்க, விருப்பப்படுறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆயுர்வேத இது கிடையாது, இம்யூனோ ஃபுட் ப்ராடக்ட்டுங்கிறனால இவங்க வந்து இதுக்கு ஏன் இது மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நிறையா விஷயங்கள் வந்து நிறைய குளறுபடிகள் எல்லாம் வந்ததுனால அதெல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது. அவங்கக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலுமே அது அடுத்தடுத்து அதர் ஸ்டேட்டு அடுத்த இதுக்கெலாம் போகும்போது இது மாதிரி பிரச்சனைகள் வர்றது இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இனிமேல் எந்த ப்ராப்ளம் வராது, எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இனிமேல் யாராவது அந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா மைவி3 இம்யூனி ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஜூன் 4ஆம் தேதி வரையும் வந்து 12%, ஜூன் 4க்கு பிறகு 18% உயர்வு. இப்போ வந்து அவங்களேவும் அந்த மீதி 6% வந்து கம்பெனி வர ஜூன் யார் பிளான் அப்கிரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கம்பெனியே போட்டுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஒரு வேளை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு டவுன்லைனோ இல்லை நண்பர்களோ உறவினரில் இருந்தாங்கன்னா ஜூன் 4க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இல்லை அப்படின்னா ஜூன் 5க்கு பிறகுனா அந்த 18% வந்து நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணுறதே தான் நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்த தகவல்கள்லாம் டெய்லி அவங்க வந்து எம்டி சார் போடுறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. எப்பயும் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகன் கூட சொல்லலாம், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு அந்த உரையோடு முடிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய்.